அனைத்து ஆர்ஜின் நண்பர்களுக்கும் இனிய உற்சாகமான வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஆர்ஜின் ப்ராஜெக்டில் 2 விதமான பிளாக் செயின் அப்படின்றதுல ட்ராவல் பண்ணலாம். பாலிகான் அப்படின்றதுலையும் அனிபிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செலக்டிவ் ப்ரைவேசி ஓன் பிளாக் செயின் அப்படின்றதுலையும் நம்ம நம்மளோட அசட்டை மெயின்டைன் பண்ணலாம், ஸ்டேக் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது இதில் பாலிகான் அப்படின்றதுல பாலிகான் பிளாக் செயினில் ஒரு இன்வெஸ்டர்ஸ் அப்படின்றது ஒரு ஃப்ளெக்சிபிள் ஸ்டேக்கிங்கில் ட்ராவல் பண்ணலாம். 360 நாள் 600 நாள் ஸ்டேக்கிங்கும் பண்ணலாம். அதே பார்த்தீங்க அப்படின்னா அனிபிஸ் பிளாக் செயினில் நீங்கள் ஃப்ளெக்சிபிள் அப்படின்றது இப்போதைக்கு இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகலை. பட் 360 நாள் 600 நாள் ஸ்டேக்கிங் அங்கே நம்ம பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெட்வொர்க்கராக ட்ராவல் ஆகிறவங்க 2வது வகையான இன்கம் ஸ்பைடர் வெப் இன்கம், 3வது இன்கம் அப்படி சொல்லக்கூடிய ரேங்க் இன்கம், இது ரெண்டும் உங்களுக்கு அனிபிஸ் பிளாக் செயினில் தான் எடுக்க முடியும். அப்போது உங்களோட அசட்டை நம்ம எப்படி பாலிகான்லேருந்து அனிபிஸ்லேருந்து பாலிகான் அப்படின்றத மாற்றுறது எப்படி அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்போது பாலிகான் அப்படின்ற பிளாக் செயின் செவ்பால் அப்படின்றதில் நம்ம அதிகபட்சம் பண்ணியிருப்போம். இப்போது நம்மளோட அனிபிஸ் பிளாக் செயின் அப்படின்றது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா பிட்கெட் வேலட் ஓகேஎக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலட்டில் தான் பார்த்திங்கன்னா 100% இன்டெகிரேஷன் ஆகிருக்கு. அப்கமிங்கில் இது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வேலட்டுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி வரும். பட் இன்றைக்கி நிலைமைக்கு பிட்கெட் அப்படின்றது அனிபிஸ் பிளாக் செயினுக்கு 100% இன்டெகிரேஷன் இருக்குது அப்படின்ற விஷயத்தினால நம்ம பிட்கெட் அப்படின்ற வேலட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, பிட்கெட் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இன்டர்ஃபேஸ் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றது கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 விதமான லோகோ அப்படின்றது இருக்கும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லோகோ என்ன வேலட் அப்படின்றதுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க, படம் வச்சுருக்கீங்கன்றதையும் இந்த இடத்துல பார்க்கலாம். ஓகே, உங்களோட அசட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ராஜெக்ட் அப்படின்றது ஒரு டீசென்ட்ரலைஸ் அப்படின்றதுனால இது மெயினாக வேலட் அப்படின்றத கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு உங்களோட அசட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத SLGNS டாய் பாலிகான் அப்படின்றது எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். பாலிகான் பிளாக் செயின் அப்படின்றத நம்ம என்ன பிளாக் செயினில் இருக்கோம் அப்படின்றத நம்ம டாப்பில் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம என்ன வேலட்டில் இருக்கோம் அப்படின்றதுக்கு நம்ம வேலட்டுக்கு ஒரு லோகோ கொடுத்துருந்தோம்னா அந்த லோகோ அங்கே நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இது ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போது நம்ம 2வதாக பார்த்தீங்க அப்படின்னா வேறு பிளாக் செயினுக்கு மாறணும் அப்படின்னா நமக்கு அந்த டாப்பில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய லோகோவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட என்ன பிளாக் செயினுக்கு வேணும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அனிபிஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும். பாலிகான் அப்படின்றத செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி இருக்கும். ஓகே, இதில் நமக்கு தேவையான டோக்கனை பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ் காயினில் போய் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அனிபிஸில் நமக்கு என்ன தேவை இருக்கோ, அனிபிஸ் பிளாக் செயினில் நமக்கு என்ன மேனேஜ் காயின் இருக்கோ அதை நம்ம பார்த்துக்கலாம். நம்மளோட வேலட்டுக்கு என்ன பேர் வச்சுருக்கோமோ அந்த பேர் காமிக்கும். நம்மளோட வேலட்டோட லாஸ்ட் 4 எழுத்து அப்படின்றத இங்கே பார்த்துக்கலாம். ஓகே, அப்போது நம்ம என்ன காயின் அப்படின்றத அனிபிஸ் பிளாக் செயினில் என்ன வச்சுருக்கோம், LGNS GLGNS டாய். இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட்லி நமக்கு டாய் தான் கேஸ்ஃபியாக யூஸ் ஆகுது அப்படின்றதுனால கேஸ் டாய் அப்படின்றது நீங்கள் மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டாயாவது மெயின்டைன் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே, அதை எப்படி நம்ம கொண்டு வர்றது செய்கிறதுன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போது நான் பார்த்தீங்க அப்படின்னா மேலே டாப்பில் லெஃப்ட்டை தொட்டு பாலிகான் பிளாக் செயினை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பாலிகான் பிளாக் செயினில் என்னோடய டோட்டல் அசெட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஒன்ஸ் நம்ம இங்கே பார்த்துக்குறோம். இப்போது நம்மளோட origin.io அப்படின்றத நம்மளோட வெப்சைட்டுக்குள்ளே நம்ம போகலாம். அதுக்கு 2 விதமாக நம்ம போகலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா மேலே இந்த இடத்துல சர்ச்சில் origin.io அப்படின்றத தொட்டு போகலாம்.
இல்லை நீங்கள் ஃபேவரைட் அப்படின்றத வச்சுருந்தீங்க அப்படின்னா எல்ஜிஎன்எஸ் அப்படின்ற நம்மளோட டோக்கன் அந்த ப்ராஜெக்டை தொட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் இங்கேயும் நம்ம தொட்டு போகலாம். இப்போது நான் இந்த எக்ஸ்ப்ளோர் அப்படின்றத தொடுறேன். இப்போது நம்ம ராக்கெட் ஆர்ஜின் டெபிட்டா டைவோ அப்படின்ற இந்த ஒரு பிளாட்ஃபார்முக்குள்ளே போயிடுறோம். ஓகே, இது வந்து உங்களுக்கு ஸ்டேக்கிங் எவ்ரி 7 hours 0.17 அப்படின்றது கிடைக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். நீங்கள் இப்போது நீங்கள் டாப்பில் லெஃப்டில் இருக்கக்கூடிய மெனு இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அனிபிஸ் பிளாக் செயினுக்கு மாறணும் அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பாலிகானில் இருக்கக்கூடிய எல்ஜிஎன்எஸ்ஸை அனிபிஸ்க்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னா எல்ஜிஎன்எஸ் பிரிட்ஜ் அப்படின்றத நீங்கள் தொட்டு நீங்கள் உங்களோட எல்ஜிஎன்எஸ்ஸை மாற்றிக்கலாம். அதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற டாயை மாற்றணும் அப்படின்னா அனிபிஸ் பிரிட்ஜ் அப்படின்றத தொட்டிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற டாயை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனிபிஸ் பிளாக் செயினுக்கு மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இப்போது 1 by 1 நம்ம எப்படி மாற்றுறதுன்றதை பார்ப்போம். இப்போது நான் எல்ஜிஎன்எஸ் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறேன். இந்த கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம எந்த பிளாக் செயினில் இருக்கோம் அப்படின்றத லெஃப்ட்டில் 3 கோடு இருந்துச்சுன்னா பாலிகானில் இருக்கிறோம். அதேமாதிரி ரைட்டில் 9 டாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அனிபிஸில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ பாலிகான் அப்படின்றதில் இருக்கிறோம். இங்கே என்கிட்ட இருக்கிற எல்ஜிஎன்எஸ் அப்படின்றத நான் பாலிகான் பிளாக் செயினுக்கு மாற்றுறேன். அப்போது என்கிட்ட கரண்ட்டாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா 48.79 அப்படின்ற எல்ஜிஎன்எஸ் இருக்குது. இதை இந்த இடத்துல நான் இது ஃபஸ்ட் டைமாக நீங்கள் வர்றவங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்ரூவ்னு ஃபஸ்ட்டு கேட்கும். நீங்கள் இதை அப்ரூவ் கொடுத்துடணும். பட் நம்ம அப்ரூவ் ஆல்ரெடி கொடுத்ததுனால இந்த கிரே கலரில் இந்த இமேஜ் காமிக்கும். ஓகேங்களா? இப்போது நான் அமௌண்ட் அப்படின்றத இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். அதாவது பாலிகான் பிளாக் செயின்லேருந்து அனிபிஸ்க்கு நான் மாற்றணும்னு நினைக்கக்கூடிய கவுண்டிங் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 எல்ஜிஎன்எஸ் அப்படின்றத நான் மாற்றணும் அப்படின்னு போகும்போது உங்களுக்கு 10ன்னு போட்ட உடனே உங்களுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்ஜ் டு அனிபிஸ் அப்படின்றத கேட்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் அப்படின்னு கேட்கும். இதுக்கு நீங்கள் அக்ரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட 10 எல்ஜிஎன்எஸ் அப்படின்றது 10 எல்ஜிஎன்எஸ் அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்னா அனிபிஸ் பிளாக் செயினுக்கு இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஓகே, அதோடைய நோட்டிஃபிகேஷன் மேலே வந்துருச்சு. ஓகேங்களா? பட் இது உடனே மாறுமா அப்படின்னா மேலே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாருங்க. வில் பி மின்டட் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்கும். அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஜஸ்ட்டு ஒரு 1 or 2 minutes எடுத்துக்கிறோம். அந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் கீழே பிரிட்ஜ் ஹிஸ்ட்ரி அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபார்மிங் அப்படின்றது ப்ளூ கலரில் இருந்துச்சு அப்படின்னா ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதே ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டுன்னு சொல்லி க்ரீன் கலரில் காமிக்கும். ஓகேங்களா? அப்போது நம்மளோட பாலிகான் பிளாக் செயினில் இருக்கக்கூடிய எல்ஜிஎன்எஸ்ஸை அனிபிஸ்க்கு மாற்றுற ப்ராசஸ் அப்படின்றது இதுதான். இது ஸ்டேஜ் 1 அப்படின்றத எல்லா பேரும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த எல்ஜிஎன்எஸ் அங்கே மாறிடுச்சா அப்படின்றது நமக்கு பாலிகான் பிளாக் செயின் போய் நம்ம பார்த்துக்கலாம். அனிபிஸ் பிளாக் செயினில் போய் மாற்றிக்கலாம். ஓகே, செகண்ட் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய கேஸ் ஃபீக்கு டாய் வேணும். அப்போது அனிபிஸ் பிரிட்ஜ் மூலயமா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பாலிகானில் இருக்கக்கூடிய டாயை அனிபிஸ்க்கு மாற்றுறது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனிபிஸ் பிரிட்ஜ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை தொடுறேன். தொடும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே நீங்கள் டாய் அப்படின்றது பாலிகானில் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ எவ்வளோ மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து அனிபிஸ் டாயாக மாற்றலாம். அப்போது இதுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட பாலிகான் டாய் 264 இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 10 டாய் அப்படின்றத மாற்றுறேன். எங்கேருந்து மாற்றுறேன் அப்படின்னா பாலிகான்லேருந்து அனிபிஸ்க்கு மாற்றுறேன். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடுன்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த ட்ரேட் அப்படின்றத கிளிக் பண்ணணும். அப்போது நீங்கள் செக் பண்ணிக்கிற வேண்டிய விஷயம்
பாலிகான் டாயில் எவ்வளோ இருக்குன்றதை இங்கே நம்மள பார்த்துக்கலாம். அனிபிஸ்க்கு நீங்கள் மாறணும் அப்படின்றதுனால இது ட்ரேட் அப்படின்னு கொடுக்குறீங்க. ட்ரேடுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா பாலிகான் பிளாக் செயினில் இருக்கக்கூடிய டாய் உங்களோட அனிபிஸ் பிளாக் செயினுக்கு டாயாக மாறி வந்துடும். இது நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க. பட் ஓகே கொடுத்த அடுத்த செகண்டே மாறுமா அப்படின்னா ஸ்வாப் அப்படின்றதில் மாறிடும். பிரிட்ஜ் அப்படின்றது நம்ம பிளாக் செயின் டு பிளாக் செயின் மாறுறதுனால ஜஸ்ட்டு வந்து 1 or 2 minutes எடுக்கும். அப்போ இந்த ப்ராசஸ் கொடுத்த ப்ராசஸ் அப்படின்றது மேலே பாருங்கள் சென்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்றது நமக்கு வந்துருச்சு. பிரிட்ஜ் டிரான்சாக்ஷன் கன்ஃபார்ம்டுன்றது வந்துருச்சு. ஓகே, இதை நம்ம மறுபடியும் எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னா பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி இருக்குது பார்த்திங்களா, இந்த ஹிஸ்ட்ரியில் போய் நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஹிஸ்ட்ரியை நீங்கள் தொடும்போது இப்போ நான் கொடுத்த டாய் 10 டாய் அப்படின்றது பாலிகான்லேருந்து அனிபிஸ்க்கு மாற சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த விஷயத்தை நீங்கள் இங்கே பார்க்கலாம். அதோட ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்றத எங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வெயிட்டிங் 1 minute to 2 minutes அப்படின்றத பார்த்துக்கலாம். இந்த க்ரீன் கலர் சிம்பிள் அப்படி ஃபுல்லாக போய் இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா, இதை நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். அதோட டைமிங் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் கூட நம்ம பார்த்துக்கலாம். இப்போது நம்ம பண்ண டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 11:53:46:64 அப்படின்றதில் நம்ம பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கணும் அப்படின்னா 2 minutes எடுத்துக்கணும் அதிகபட்சம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே பார்த்துட்டோம். அப்போ நம்ம பார்த்துருக்கிறது பாலிகான் பிளாக் செயினில் இருக்கக்கூடிய எல்ஜிஎன்எஸை மாற்றுற ஒரு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் பாலிகான் பிளாக் செயினில் இருக்கக்கூடிய டாய் அப்படின்றத மாற்றுறதுக்கு உண்டான ஸ்டெப். 2 ஸ்டெப்பை நம்ம இங்கே பார்த்துக்கிட்டோம். ஓகே, இப்போ இது மாறிடுச்சா அப்படின்றது ஜஸ்ட் 1 or 2 minutes கழித்து தான் நம்ம செக் பண்ண முடியும். ஓகே, இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வச்சுக்கோங்க. நம்ம அடுத்து வந்து என்ன அப்படின்னா நம்ம பேக்கில் போகணும் அப்படின்னா பிட்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டாப்பில் இருக்கக்கூடிய பேக் ஆரோவை தொட்டிங்க அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் ஸ்டெப்பு அப்படின்றதுக்கு போயிடுவோம். அதுக்கும் நம்ம பேக்கில் போகணுன்னா பேக் ஆரோ தொடரணும். பட் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா மெனு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 கோடை தொடுறேன். இப்போது இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 2 ப்ராசஸ் பார்த்தோம். எல்ஜிஎன்எஸ் பிரிட்ஜு அண்டு அனிபிஸ் பிரிட்ஜு. இதில் உங்களுக்கு எல்ஜிஎன்எஸ்ஸை மாத்திரம், இதில் நீங்கள் டாயை மாற்றுறீங்க அப்படின்ற விஷயத்த பாலிகான்லேருந்து அனிபிஸ்க்கு மாறுறது பார்த்தோம். இப்போ நம்ம அனிபிஸ் அப்படின்ற அந்த பிளாக் செயினுக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்ம மேலே இருக்கக்கூடிய க்ரீன் கலரை நம்ம டச் பண்ணுறோம். இப்போது க்ரீன் கலரை டச் பண்ணுறேன். ஓகே, இப்போது நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலிகான்லேருந்து என்ன மாறுறோம் அப்படின்னா அனிபிஸ்க்கு மாறுறோம். அப்போது இங்கனக்குள்ளே உங்களுக்கு ராங் நெட்வொர்க்குன்னு காமிக்கும். நீங்கள் அந்த ராங் நெட்வொர்க் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே அனிபிஸ்ன்னு சொல்லக்கூடிய இதை கிளிக் பண்ணும்போது கனெக்ட் வேலட்னு கேட்கும். கனெக்ட் வேலட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் இங்கே மேலே ஷோ ஆகுதா அப்படின்றத பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய 9 டாட்ஸ் தான் மெனு. அப்போ இந்த மெனுவை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாலிகான் அவேக்கன் அப்படி காமிக்கும். பாலிகானில் இருந்தால் அனிபிஸ்ன்றதை மேலே காமிக்கும். அனிபிஸில் இருந்தீங்கன்னா பாலிகான்றதை மேலே காமிக்கும். இதை தொடும்போது நீங்கள் அந்த பிளாக் செயினுக்கு மாறிக்கலாம். செகண்ட் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜ். இப்போது நம்ம பாலிகான்லேருந்து அனிபிஸ்க்கு மாறுறது எப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ அனிபிஸிலேருந்து நம்ம பாலிகானுக்கு நம்மளோட அசட்டை எப்படி மாற்றுறது அப்படின்ற 2வது விஷயத்தை பார்க்குறோம். அது கூடால நம்ம மாற்றின அந்த ஃபண்டு இங்கே வந்துருச்சா அப்படின்றத ஒரு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுவோம். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் origindebit.io அப்படின்ற வெப்சைட் யூஆர்எல்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா இன்ட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேலெட்டுக்கு வந்துடுவீங்க. ஓகே, இப்போ நீங்கள் வேலெட்டுக்கு வந்துட்டீங்க. வேலெட்டில் நம்ம எல்ஜிஎன்எஸ்ஸை அங்கே மாற்றினோம். அது வந்து 10 அப்படின்றத மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரேட்டுக்கு மாற்றிருக்கோம், 10 எல்ஜிஎன்எஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றது இந்த இடத்துல பார்த்துட்டோம். டைமிங் அப்படின்றது கீழே பார்த்தீங்கன்னா
இப்போ மாற்றின அந்த டைமிங் 23:50 இங்கே பார்த்துக்கலாம். ஓகே, என்ன ரேட்டுக்கு மாற்றிருக்கோம் அப்படின்னா எல்ஜிஎன்எஸோட கரண்ட் ப்ரைஸ் அப்படின்றது நோட் பண்ணிக்கிங்க. $3.4 பாலிகானில் எல்ஜிஎன்எஸோட ப்ரைஸ். பட் அனிபிஸ்க்கும் நம்ம கவுண்ட் வைஸ் தான் செலக்ட் பண்ணி போயிருக்கோம். பட் எல்ஜிஎன்எஸ் அப்படின்றது இங்கே ஒரு ரேட் இருக்கும், அங்கே ஒரு ரேட் இருக்கும். அந்த ரேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது இந்த இடத்துல 3.4 அப்படின்றது பார்த்துக்கோம். ஓகே, அதே மாதிரி டாயை நம்ம மாற்றணும். அந்த டாயையும் கிளிக் பண்ணி பார்த்துக்குவோம். இந்த டாய் 10 மாற்றினது அப்படின்றது இந்த இடத்துல இருக்குது. அதோட டைமிங் அப்படின்றது உங்களுக்கு 23:53 அப்படின்றது நம்ம மாற்றின டைமிங் அப்படின்றது இங்கே இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ டைமிங்க்கு மாற்றிருக்கோம் அப்படின்றது. அப்போது ரெண்டுமே மாறிடுச்சு அப்படின்றத நம்ம வேலெட்டில் வந்து பார்த்துக்கிட்டோம். இப்போ அது அனிபிஸ் அப்படின்றதில் வேலெட்டில் போய் நம்ம பார்க்குறதுக்கு அனிபிஸ் பிளாக் செயினை இந்த இடத்துல செலக்ட் பண்ணுறோம். டாப்பில் அனிபிஸ் செலக்ட் பண்ணிட்டோம். இங்கே எல்ஜிஎன்எஸ்ஸை செலக்ட் பண்ணுறேன். அப்போது ரிசீவ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்துருக்கு பாருங்கள். ரிசீவ் அப்படின்றது 10 எல்ஜிஎன்எஸ் வந்திருக்கு. டைமிங் அப்படின்றதையும் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி டாய் அப்படின்றது எப்படி வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்துக்குவோம். இங்கே டாய் அப்படின்றது கேஸ் டாய் அப்படின்றதுலேயும் ஃபண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இல்லை டாய்லேயும் எவ்வளோ இருக்குமா. ஆனால் கேஎஸ்பி எவ்வளோ போச்சு அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம் அப்படின்ற விஷயம். இப்போ நம்ம டாயை தொட்டோம். அப்போ 10 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா என்ன டைமிங்கில் மாறி இருக்குது, எவ்வளவு 10 டாய் அப்படின்றது மாறி இருக்குன்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா முதல் வீடியோவாக ஒரு 17 நிமிஷம் போயிடுச்சுன்றதுனால இந்த வீடியோவை கிளிக் பண்ணி 2வது வீடியோ நம்ம போடுவோம். அப்போது அதை அனிபிஸ்லேருந்து டாய்க்கு எப்படி மாற்றுறதுன்றதை பற்றிய ஒரு புரிதல் எடுப்போம். தேங்க்யூ ஆல் லீடர்ஸ். தேங்க்யூ.